ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லாங்க. நீ பிக் பாஸ்ல சம்மர் டிஸ்ட்டு, அதாவது பிக் பாஸ் கோர்ஸ் விட்டு வெளியே போகிறவங்க ஒருப்பலாம் மறுபடியும் புதுசாக உள்ளார வருவாங்க. பொதுவாக வந்து லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி விளாண்டீங்க, என்ன விளாண்டீங்க, போகிற கேம் வந்து கரெக்டான கேம் தான் போகிறீங்களா, அப்படி இன்புட்டும் கொடுப்பாங்க, கேமை கன்ஃபியூஸும் பண்ணிவிடுவாங்க. என்ன ரெண்டுமே நடக்கும். இந்த வாரம் அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டிஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸில் யார் யார் வெளியே போயிருந்தாங்களோ அவங்களாம் வந்து 2 பேரும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இங்கேருந்து 2 பேர் வெளியே போயிடுவாங்க, இங்கேருந்து 2 பேர் உள்ள வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் எவிக்சன் வந்து ரயான் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ட்விஸ்ட்டு இருக்குங்க. காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சு செஞ்சுட்டாங்க சௌந்தர்யாவை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து இப்போ பிக் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. 2 பேர் வந்து திருப்பி ரீப்ளேஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் கிளம்பி போயிடுவாங்க. ஒரு பயம் கொடுத்து அப்போ தான் சென்சராக விளாடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்குமரன் வேலை சொல்லுவார், ஆகா நம்ம இந்த 14வது வாரம் தான் நமக்கு எல்லாரும் முக்கியமான, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு முழு எஃபெக்டை வந்து போடுங்க, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க வந்து சும்மா இருந்துடக்கூடாதுரா, அவங்க வந்து இவங்கள வச்சு செய்யணும். அதுக்காக இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்ணாங்கன்னா அப்போதான் அவங்க வெளியிலேருந்து வரவங்க ஃபயர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து இவங்க வரைய வேணாம், வெளியிலே இருந்துக்கலாம், உள்ளே இருந்துக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கராக ஒட்டுறாங்க. ஏன்னா இப்படி ஒட்டினா மட்டும்தான் யார் யார் என்னென்ன பேசுறீங்களா, என்னைய பேசுறியா, நான் வந்து உங்களை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்காக வச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களுடைய நிறைகள் குறைகள் வந்து கரெக்டாக பட்டுன்னு உடப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த புதுசாக வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்ஷியாக வர மாட்டாங்க, ஆனந்தி வரல, இப்போ ரீசெண்டாக போன யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் போன பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் வராங்க. அதுக்கடுத்து ஆர்னவ் இருக்காரு, ஆனால் வருவாரான்னு தெரியல. அப்புறம் சிவகுமார் இருக்காங்க. கேர்ள்ஸில் வந்து தர்ஷிகாங்கிறேன், ஃபர்ஸ்ட் வெளியே வெயிட் ஆகி போனாங்களா, ரியா இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா இருக்காங்க. இவங்க மகாராஷ்டிராலேருந்து வந்தாங்களா, அவங்க பேர் வந்து வச்சு அவங்க எல்லாமே இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நீங்கள் வந்து வச்சு செய்ய போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கேமையும் கன்ஃபியூஸும் பண்ணிடலாம், நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சப்போர்ட்டும் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணி விடுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.